வணக்கம். நந்து சமையல் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சமையல் டிப்ஸ்ல சப்பாத்தி சுவையா இருக்கிறதுக்கான குறிப்பு பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அதிகமா வீடுகள்ல பாத்தீங்கன்னா சப்பாத்தி தாங்க செய்யறாங்க. காலையிலயும் சப்பாத்தி, நைட்டும் சப்பாத்தி. சில பேர் பாத்தீங்கன்னா சுகர் இருக்கிறதுனால 3 நேரமும் சப்பாத்தி சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது பாத்தீங்க அப்படின்னா டேஸ்டே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அத செய்யறவங்க சொல்லுவாங்க, இதுல போய் சப்பாத்தில என்ன டேஸ்ட் இருக்கு? அதுல என்ன கலக்குறோம்? வெறும் தண்ணியும், உப்பும் தானே கலக்குறோம். அந்த சப்பாத்தில என்னங்க டேஸ்ட் கொண்டு வர முடியும்? அப்படின்னு நெறைய பேரு நினைப்பாங்க. கொண்டுட்டு வர முடியுங்க. சப்பாத்தி நல்லா சுவையா இருக்கணும். சாப்பிடுறவங்க விரும்பி இன்னும் 2 சேர்த்து சாப்பிடணும். சாப்பிடுறதோட சத்தும் சேர்த்து கிடைக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் பண்ணா கூட போதுங்க. அது என்ன விஷயம்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க கொண்டைக்கடலைய முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு அந்த கொண்டைக்கடலைய எடுத்து மிக்ஸில போட்டு நைஸா அடிச்சிடுங்க. அடிச்சு அடிச்ச அந்த கொண்டைக்கடலை பேஸ்ட்டை இந்த சப்பாத்தி மாவு பிசையறதோட சேர்ந்து கலந்து பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்டே டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்குங்க. சாப்பிடாதவங்க கூட சப்பாத்தி விரும்பி இன்னும் 2 சேர்த்து சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம கொண்டைக்கடலையை நம்ம ஊற வச்சு அப்படியே பச்சையா நம்ம இதை எடுத்துக்கிறதுனால நமக்கு இதுல நல்ல சத்து கிடைக்கும். நல்ல வாசமாவும் இருக்குங்க சப்பாத்தி. ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா கொண்டைக்கடலை எல்லாம் வேக வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. பச்சையா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஏன் நம்மனால கூட சாப்பிட முடியாது. அப்போ பச்சையா நம்ம கொண்டைக்கடலை எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி முறைய நம்ம பயன்படுத்தலாம். இது சத்தும் நமக்கு கிடைக்குது, சுவையும் கிடைக்குது. அதனால சப்பாத்தி செய்யும்போது சுவையா இருக்கிறதுக்கு இனிமேலு இதை ட்ரை பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துவீங்க தானே? இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கான நிறைய குறிப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.